நம்முடைய வேதாகம சம்பிரதாயங்கள்லயும் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. யார் யாரெல்லாம் அந்த உணர்வு நிலை உயர்ந்து உணர்வாலே சந்நியாசம் பழுத்தவர்கள், அந்த சந்நியாசம் பழுத்தவர்கள் குலதெய்வங்களுக்கோ உயிரோடு அல்லது இறந்துவிட்ட முன்னோர்களுக்கோ தேவர்களுக்கோ ரிஷிகளுக்கோ எந்த கடமையையும் ஆற்ற வேண்டியதில்லை. நீங்க எல்லா கடமையிலிருந்தும் விடுபட்டு விடுகிறீர்கள். இப்ப அது மாதிரியான நபர்கள் நிச்சயம் பலி கொடுக்க வேண்டியதில்லை. உதாரணத்துக்கு ராமகிருஷ்ண மடம். தந்திர சம்பிரதாயத்தின்படி காளி பூஜையின் போதும் துர்கா பூஜையின் போதும் மிருகபலி அளிக்கப்பட்டாக வேண்டும். ஆனா ராமகிருஷ்ண மடம் சந்நியாச சம்பிரதாயம் அப்படிங்கிறதுனால சன்னியாசிகளுக்கு பலி கொடுக்க வேண்டிய விதி இல்லை, தேவையில்லை. அதனால அவங்க மிருகபலி கொடுக்க மாட்டார்கள். வெறும் பூசணிக்காய் மற்றும் தேங்காய் போன்றவைகளை பலியிட்டு விட்டு பூஜை செய்து விடுவார்கள். அது மாதிரி இந்த சந்நியாசம் பழுத்தவர்களுக்கு இந்த கடமைகள் இல்லை, செய்ய வேண்டிய தேவை இல்லை.